உலகத்துல இருக்க பல வியாதிக்கு காரணம் கவலைன்னு சொல்றாங்க. கவலைப்பட்டா என்ன நடக்கும்? நம்ம சரீரத்தில் இருக்க அவ்வளோ அந்த செல்ஸ் இருக்குல்ல, எல்லா செல்லுக்கும் ஒரு ப்ரெஷர் போகுமா, ஸ்ட்ரெஸ் கீழே இருக்குமா, அந்த மாதிரி ஒரு மாதிரி அழுத்தத்தில் இருக்குமா. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ ஆர்கான்ஸ் நம்மளுக்கு இன்டர்னல் ஆர்கான்ஸ் இருக்குது, ஸ்கின் இருக்குது, எல்லாமே அழுத்தத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்கும். அதே கண்டினியூஸாக ஒரு நாள் இல்லாமல் 10 நாள் அப்படியே அந்த அழுத்தத்துக்குள்ளே இருந்தால் அந்த சரீரம் ஆகிறது என்னது ஆகும்? பைபிளில் எழுதியிருக்கு, தன்னை பெருணையும் நீ நேசிங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தன்னை நேசிக்கணும்ல. தன்னை நேசிக்கும் போது எப்படின்னா நம்மளே நம்ம உடம்பு நம்ம பாதுகாக்கணும். அதில் முதல் காரியம் நம்ம விளக்க வேண்டிய காரியம் கவலை. அதனால தான் பைபிளில் அழகா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27 போட்டிருக்கு, நீ கவலைப்படுறனால நீ ஏதாவது ஒன்று கூட்ட முடியுமா? நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க, இதுக்கு நான் கவலைப்பட்டனால இந்த காரியம் சரியாயிடுச்சு, கவலைப்பட்டனால இந்த காரியம் எனக்கு சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எந்த காரியமும் இருக்காது. அது நம்மளுக்கு நெகட்டிவாக தான் எடுத்துகிட்டு வரோமே ஒழிஞ்சு, நம்மளுக்கு பாதிப்பு தான் எடுத்துகிட்டு வரோமே ஒழிஞ்சு, அது நம்மளுக்கு எதுவுமே ஒரு நன்மையான காரியத்தை எடுத்தே வராது. கவலையும் பிசாசான காரியமும் சேர்ந்து போகும். அதனால்தான் 1 பேதுரு 5 அதிகாரத்தில் 7க்கு அப்புறம் நீங்கள் படிச்சீங்கன்னா, நீ எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேலே போட்டுருன்னா அடுத்த வசனத்தில் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரும் இது பண்ணலாம், யார் ரொம்ப கவலையில் உட்காந்துருக்கான் அவனை ஈஸியாக அவன் அட்டாக் பண்ணிடுவான், ஆண்டர்கிட்டேருந்து விலக்கிடுவான். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, தன்னை நீங்கள் நேசிக்க கற்றுக்கோங்க. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாரோ அப்படி நீங்கள் உங்களை பார்க்க கற்றுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் ஒரு நாளும் கவலையில் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. God bless you.